ஓ நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் தர்ம கர்மாதிபதி யோகத்தை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லைன்னா பரிவர்த்தனையில இருந்தாலும் சரி, இல்லைன்னா நட்சத்திர பரிவர்த்தனை இருந்தாலும் சரி, இல்லைன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நேருக்கு நேரா, அதாவது சமசத்துவ பார்வையில இருந்தாலும் சரி, இதை வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்றது. பொதுவா இந்த மாதிரியான தர்ம கர்மாதிபதி யோகம் உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா, அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த மாதிரியான சேர்க்கை, நட்சத்திர பரிவர்த்தனை, சமசக்தி பார்வையில இருந்துச்சு அப்படின்னா அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை முறையை அமைச்சு கொடுக்கும். அந்த யோகத்துக்கான பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சாதாரண குடும்பத்துல பிறந்த நபர்களை வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரரா வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒரு திறமை இல்லாத நபர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதை உருவாக்கி கொடுத்துரும். அப்படி இருக்கும்பொழுது நல்ல திறமையான நபர்களுக்கு இந்த யோகம் இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நல்ல மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு நிறைந்த மனிதரா ஏற்படுத்தும். ஆன்மீக பற்று அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது சொந்தமா கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய நிலையை கொண்டுட்டு செல்லும். இல்லைன்னா மக்கள்கிட்ட வந்து நிதி திரட்டி கோவில் கட்டக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக தொண்டு அதிகமா செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்தும். அதிகமா அன்னதானம் செய்யக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்கும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது. அதாவது தர்மம் அதிகமா செய்யக்கூடிய நிலைக்கு கொண்டுட்டு செல்லும். இறை நம்பிக்கை அதிகமா உருவாக்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும். ஆன்மீக பற்றி, தெய்வ நம்பிக்கை, இதை எல்லாமே அவங்களுக்கு அதிகமா ஏற்படும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இந்த மாதிரியான யோகம் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு முயற்சி பண்றாங்களோ என்னமோ, அடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும், தர்மம் பண்ணணும், எல்லாரும் சந்தோஷமா வாழணும், அடுத்தவங்களுக்காகவே பொது நலத்தோட வாழக்கூடிய மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். அதிகமா அன்னதானம் செய்யக்கூடிய நபர்கள், ஏழை மக்களுக்கு ஆடை எடுத்து கொடுக்கறது, இல்லைன்னா அன்னதானம் பண்றது, ஏழை குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்புதவி செய்யறது, இந்த மாதிரியான உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பா செயல்படும். தனக்குன்னு பெருசா எதையுமே செய்துக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி உதவி செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இந்த பிறவியில அவங்களுடைய கர்மாவை வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமே கழிக்கக்கூடிய நிலையில அவங்க வந்து செயல்படுவாங்க. இததான் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்றது. பொதுவாக ஒரு சில நபர்களுக்கு வந்து இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தும் வாழ்க்கையில பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லாம சாதாரணமாவே இருப்பாங்க. பொதுவாக இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்து 9ஆம் அதிபதியோட திசையோ இல்லைன்னா 10ஆம் அதிபதியோட திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில 100% அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கோடீஸ்வரர் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும். அப்படி அவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தோம் 9ஆம் அதிபதியோட திசையோ இல்லைன்னா 10ஆம் அதிபதியோட திசை நடந்து அவங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் வக்ரமா இருந்துச்சு அப்படின்னா பெருசா அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அவங்களுக்கு செயல்படாது. அதே போன்று 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒரே நட்சத்திர சாரத்துல அமர்ந்து இருந்தாலும் அந்த தசா புத்தி அவங்களுக்கு பெரிய கை கொடுக்கறது இல்லை. அதே போன்று அந்த 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லைன்னா 8ஆம் இடத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லைன்னா 12ஆம் இடத்துல சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் முழுமையான பலன்களை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்துல 9, 10ஆம் அதிபதி வக்ரத்துல இருந்தாலும் சரி, இல்ல ஒரே நட்சத்திர சாரத்துல இருந்தாலும் சரி, இல்ல 6, 8, 12ஆம் இடத்துல இந்த சேர்க்கை இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய ஒரு நற்பலன்களை இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் செய்யறது கிடையாது. ஆனா இந்த 3 சேர்க்கையில இல்லாம இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில அவங்களுக்கு அந்த தசா புத்தி காலகட்டத்துல 100% அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரு புகழ் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உருவாக்கி கொடுத்துரும். அவங்க நினைச்சதை விட அதிகமான 2 மடங்கு 3 மடங்கு பொருளாதார ரீதியான வாழ்க்கையில முன்னுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், 10 பேரை வச்சு வேலை வாங்கணும், 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், 1000 பேரை வச்சு பெரிய ஒரு தொழில் நிறுவனம் நடத்தணும் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பான முறையில் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது சிறப்பா செயல்படும். ஒரு சாதாரண மனிதரை கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு தொழிலதிபரா ஆக்குறது, பெரிய ஒரு கோடீஸ்வரரா ஆக்குறது, மக்கள் மத்தியில ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதையோட உருவாக்கி கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில இந்த யோகத்திலே நம்பர் 1 யோகம் அப்படிங்கிறது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த யோகம் இருந்தா மட்டும்தான் மக்கள் மத்தியில செல்வாக்கோடு பேரு புகழோட வாழ முடியும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.